7 மணியிலிருந்து இரவு 10:30 மணி வரை திங்கள், புதன், வியாழன், வெள்ளி ஆகிய நாட்களில் மிக சிறப்பாக இந்த நிகழ்ச்சி நடந்து கொண்டு வருகிறது. இந்த நிகழ்ச்சியை அநேகர் கேட்டு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறார். காரணம், தேவன் எங்களுக்காக தந்த நித்திய வெளிச்ச நேரம். நாங்கள் நிகழ்ச்சி நிரலுக்கு முதல் நம் இருதயத்தின் ஆழத்தில் ஓடிக்கொண்டிருக்கும் எண்ணங்கள் என்னவென்று நம்மை தவிர வேறு யாருக்கும் தெரியாதென்று தவறாக நினைத்துக் கொண்டிருக்கிறோம். நமக்கு இருதயத்தை தந்தவர் அதை நன்கு அறிந்திருக்கிறார் என்பதை ஏனோ பலமுறை நாம் மறந்து விடுகிறோம். கசப்பும் வெறுப்பும் பெருமையும் பொறாமையும் மன்னிக்க முடியாத வைராக்கியங்களும் வேண்டாத பார்வைகளும் ஆபாச சிந்தனைகளும் நம்முடைய இருதயத்தை கரப்படுத்துகின்றன. மனம் திரும்பி உள்ளதை சுத்தமாக்குவோம். வெளிப்பிரகாரத்தை விட உள்ளான சுத்தமே மிகவும் அவசியமானது. அதன் பின் நித்திய வெளிச்சத்தில் எங்கள் தாளர்ந்து சமர்ப்போம். ஆத்மா அறுவடை செய்துவிடுவோம் நித்திய வெளிச்ச நிகழ்ச்சியில். ஆமேன். நிகழ்ச்சியினர்கள் கடந்து செல்வோம். ஆரம்ப ஜெபம் பாடல் சிஸ்டர் கருணா, ஸ்காப்ரோ, ஒன்டாரியோ. சங்கீதம் சிஸ்டர் ரஜினி, அலங்காரமணி, வான்கூவர். ஊழியருக்கான ஜெபம் சிஸ்டர் டோலி, கல்கரி. கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக சிஸ்டர் ரஜினி. இன்றைய நாளை 7:30 முதலாவது செய்தி பாஸ் ஞான பிரகாசம், கொழும்பு. 8 மணிக்கு பிரதர் மகேந்திரன் செய்து கொடுப்பார். 8:30 சுகுமாரி, வத்தலை, ஸ்ரீலங்கா. இந்த சகோதரி சமூக மலிக்காவலில் சிஸ்டர் ரஜினி, அலங்காரமணி, ஆங்கிலத்தில் செய்து கொடுப்பார். 9 மணிக்கு பாஸ் ரண்டன் ஆசனாயம். 9:30 கண்களை ஏறெடுப்போம். பிரதர் மகேந்திரன் அந்த ஜெபத்தை ஏறெடுப்பார். இதுதான் நிகழ்ச்சிகள். இன்றைய நாளிலே இந்த நிகழ்ச்சிகளை நடத்த வருகிற சிஸ்டர் ரஜினி, அலங்காரமணி ஒரு சிறு ஜெபத்தை எடுத்து அதை சகோதரன் ஒப்பு கொடுப்போமா? ஆமென். அன்பான பரலோக தகப்பனே சுவாமி, இந்த நித்திய வெளிச்ச நிகழ்ச்சியை உங்கள் பொற்பாதத்திலே வைத்து ஜெபிக்கிறேன். இதில் நடக்கிற ஒவ்வொரு நிகழ்ச்சியை கண்ணோக்கி பார்த்து கொண்டிருக்கிற தேவனே, தொடக்க முதல் முடியும் வரை எந்த வித ஒரு தடைகளும் வராதபடி ஆணி பார்ந்த கரத்தால் ஆசீர்வாதத்தில் வழிநடத்த வேண்டுமாக ஜெபிக்கிறேன். இந்த நிகழ்ச்சியில வார்த்தையை கொடுக்கிற தாசர்கள், தளர்ந்து கொடுத்த பிள்ளைகள், மறுவழிகளை கேட்கிற பிள்ளைகள் அனைவரையும், கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் அனைவரையும் ஆசீர்வதித்து இன்றைய நாளே சுவாமி இந்த நித்திய வெளிச்சத்தை தொடர்ந்து நடத்துகின்ற சிஸ்டர் ரஜினி, அலங்காரமணி இரத்த கோட்டைகளை மூடுகிறேன். அந்த மாலுக்கு இரட்டிப்பான சத்துவத்தையும் பலத்தையும் ஞானத்தையும் கொடுத்து நீ கரம் பிடித்து சுவாமி இன்றைய நாளில் நீ வழிநடத்த வேண்டுமாக எல்லாம் வல்ல இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தாலே ஜெபிக்கிறேன் பரமபிதாவே. ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர் ரஜினி, அலங்காரமணி. Praise the Lord, Brother Mahendran. God bless you. God bless you too. இன்றைய நாளில் உங்களோட ஒப்பு கொடுக்கிறேன். நிகழ்ச்சியை வழிநடத்துங்கள். தேவன் உங்களோடு இருப்பாராக. ஆமென், ஆமேன், ஆமேன். இப்பொழுது பிரதர் மகேந்திரன் தமிழிலே புரோகிராமை நன்றாக ஆசீர்வதித்து அவர் ஜபித்தும் விட்டார். நான் இப்பொழுது ஆங்கிலத்திலே அந்த புரோகிராமை இன்ட்ரோடியூஸ் பண்ணி ஜபிக்க போகிறேன். God bless you all. Welcome all of you that have joined Nithya Velicham this evening, deriving from Toronto, Canada. And we would have all of you come and be blessed for what the Lord has in store for the rest of the evening. And he has been already ministering from Sangamam Radio Gospel, emanating right from morning till evening, alongside with Brother Leslie and Sister Rita, who have been making it possible with everything that goes on with the production, with the recordings and everything. And we also, I have the privilege of being able to come and host it alongside with Brother Mahendran, who has been given a heart and a hunger for the souls, for the evening program that the Lord instilled upon his heart. And thereby, the Lord is blessing many nations with it too. And so we thank the Lord for that, and bless him and his family as well. And thank the rest of them that are coming and joining us. As I go into the program, I will introduce them all. At this time, I would like to introduce you for the first part of the program. We have Sister Karuna, who would come and open up in prayer and also sing a song. And right after that, I would come and read the word from 103, Psalm 103, and Tamil, Sangidam 103, பக்கம்
1393 பக்கம் 1393 பக்கத்திலே சங்கீதம் 103. அதைத் தொடர்ந்து I would like to also invite Sister Dolly following that to be able to come and pray for the listeners and also sing a song. For the ones that are coming and joining in ministry. Right from morning till evening, Sangamam Chinthya Velicham, many ministers of the gospel, both between women and men and women are coming and joining along pastors and handmaidens of the Lord. For all of that ministry workers, Sister Dolly will come and pray and sing a song as well. Following that, I will be praying for the listeners. So thank the Lord for this time and the ministry that goes on. Let's pray. Father, we thank you, Lord, for this wonderful time once again, Lord. You entrusted, Lord. You have, Lord, so in a way, Lord, you have given us such a favor, Lord, and given us, Lord, the way in which only you can bless, Lord, and allow this to be led by the power of your Holy Spirit, Lord, right from the time it begins to the end of the Nithya Velicham segment, Lord, as many are coming together and Lord Jesus, you would bring them, Lord Jesus, and being tuned to it, Lord, in the name of Jesus, I pray. Thank you for the many blessings, Lord, that you have been, Lord Jesus, bestowing upon the teamwork that is going on at this time with Brother Mahendran, who is already, Lord, coming and doing the hosting along with me. Blessing for it, Lord, and also Sister Karuna and Sister Dolly, Brother Leslie and Sister Rita, Lord. As a team, Lord, we work together, Lord, for your kingdom's purposes and your work to go on, Lord, with the guidance of your Holy Spirit, Lord. So we thank you for every one of them, Lord, being blessed and guided and led by and anointed by you, Lord, to do the ministry work. And for all that already joined in the morning, Lord, and already ministered to you as well, Father. We thank you for all of those pastors and handmaidens of the Lord that joined also, Lord, for those work that is going to go on. இப்பொழுது நான் இரண்டாவது பகுதியில் வந்து அனைவரும் சேருகிறார்கள் வந்து அவரோட வார்த்தையை தருவதற்கு அதை நான் ஆங்கிலத்திலே இன்ட்ரோடியூஸ் பண்ணி போட்டு மிகுதி ப்ரோக்ராம்கள் செல்லலாம். I would like to introduce the second segment as it comes along to be able to introduce the first message would be brought forth by Pastor Jnana Prahasam all the way from Colombo, Sri Lanka, and Brother Mahendran would invite him all the way from there and bring him into the program. And following that, we have Brother Mahendran himself from the studios who would come and bring us the message today. And following that, we have Sister Sukumari, who would also come from Vattala, Sri Lanka. If she does not been able to be present today, I would bring the word in the English language. My name is Ranjini, Sister Ranjini Alangaramani. And following that, we have Pastor Anton Rasanayam, who would come and also give the message as usual. And following that, we also have a time of prayer. And we would look up to the hills from where our help comes from. And thereby, we would spend a good half an hour to an hour in prayer for all of the requests that come in and all of the burdens that people carry. And we pray, stand between the gap between the people and the heaven on earth, as the Lord would enable us to bring heaven to earth and answer our prayers in Jesus' name. So thank the Lord for that. இப்பொழுது நாங்கள் சிஸ்டர் கருணா இணையத்தில் நிற்கிறார், அவரை வரவழைப்போம். I would like to introduce Sister Karuna to you, even as she is able to come and minister to us at this time. Sister Karuna. Oh, praise the Lord, sister. Praise the Lord, Sister Karuna. நல்லா நன்றாக இருக்கிறது உங்களோட குரலை கேட்பதற்கு. வந்து கத்தர் கொடுத்த பாட்டை பாடி ஜபியுங்கள். God bless you. God bless you too, sister. அப்பா பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம். நல்லவரே, அல்லவரே, வாக்கு மாறாதவரே, வானத்திலும் பூமியிலும் சர்வாதிகாரம் பெற்றவரே, தகப்பனே, உன்னதரே, உயர்ந்தவரே, நன்றி அப்பா, நன்றி நன்றியோடுமை ஆராதிக்க வந்திருக்கிறோம். கத்தாவே, ஒவ்வொரு நாளும் கத்தாவே எங்களை நீர் புதுப்பிக்கிற தகப்பனாயிருக்கிறீர் சுவாமி. அப்பா தகப்பனே, ஒரு மனிதனும் பூரணமான குணாதிசயங்களோடு இந்த உலகத்துல இல்லை ஆண்டவரே. ஆனாலும் நீர் தூக்கி எடுத்து ஒவ்வொருவரை நீர் உருவாக்குற தகப்பனாயிருக்கிறதுக்காக நன்றி செலுத்துறோம். நீர் அழைத்தவர் உண்மை உள்ளவர் கத்தாவே.
எல்லாரையும் நீர் முன்குறித்திருக்கிறீர் சுவாமி. எவரை நீர் முன்குறித்தீரோ அவர்களையும் அழைத்தும் இருக்கிறீர் கத்தாவே தகப்பனே. இன்னும் அநேக ஆத்துமாக்கள் கத்தாவே உம்முடைய ராஜ்யத்துக்கு வர முடியாதபடி தடைப்பட்டிருக்கிற பாவங்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரை நீர் இழுத்துக் கொள்ள வேண்டுமாக நாங்கள் சுபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா நீர் சிறுவை பரியந்தம் உம்மை தாழ்த்தி நியாய பிரமாணத்தை உடைத்து கத்தரீரங்களுக்காக நீர் மறைத்து உயிர் தெழுந்தவர் கத்தாவே தகப்பனே. அதற்காக நன்றி செலுத்துகிறோம். உம்மை போல் ஒரு தெய்வம் இந்த உலகத்தில் இல்லை ஆண்டவரே. எங்களுக்காக ஒரு மனிதனுடைய பாவத்துக்காக தன்னையே பலியாக்கிய தெய்வம் நீர் ஒருவரே கத்தாவே. நன்றி அப்பா, நன்றி நன்றி. நன்றியோடு உம்மை உயர்த்துகிறோம், ஆராதிக்கிறோம். இந்த நாளிலும் கத்தாவே தகப்பனே இந்த வானொலியை நடத்துகிற சௌரலஸ்ரீ பிரதருக்காகவும் அவருடைய மனைவி ரீட்டா பிள்ளைகளுக்காகவும் கூட நாங்கள் சுபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா இலவசமாய் பெற்றதை இலவசமாய் கொடுங்கள் என்று சொன்ன அந்த வார்த்தையின்படியே இந்த இடத்திலே கொடுக்கப்படுகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் ஒவ்வொரு ஊழியக்காரரும் ஒவ்வொருவரோடும் சேர்ந்தவர்கள் செய்கிற காரியம் கத்தாவே நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீங்க ஆண்டவர். எல்லாவற்றையும் கண்ணோக்குகிறவர் நீர். எல்லா காரியங்களிலும் ஆசீர்வாதத்தை கட்டளையிடும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். குடும்ப தேவைகள் எல்லாவற்றையும் சந்திக்கும்படியாய் நாங்கள் கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பாதுகாத்துக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க ஆண்டவரே. இன்னும் மகேந்திரன் அங்களுக்கு அவருடைய குடும்பங்களுக்கு ஜெபிக்கிறோம். உம்முடைய ஊழியத்தை செய்ய காத்திருக்கிறவரையும் அவருடைய எல்லா காரியங்களையும் நீர் காண்கிற தகப்பன் தேவைகளை சந்தித்து உடல் சுகம் ஆரோக்கியம் கொடுக்கும்படியாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். அது போல ரஞ்சினி அலங்காரமணிக்காக ஜெபிக்கிறோம். இன்றைய நாளிலும் தொகுத்து வழங்கும்படியாக சௌரி ஆசீர்வதித்து வழி நடத்துங்க. உற்சாகத்தின் ஆவியினாலே நிரப்புங்க. குடும்ப காரியங்களை ஒப்பு கொடுக்கிறோம். எல்லா தேவைகளை சந்தித்து ஆசீர்வதித்துள்ளபடியாக ஒப்பு கொடுக்கிறோம். டோலிக்கா ஜெபிக்கிறோம். டோலியம் ஆசீர்வதிங்க. சுபாலங்கோ ஆசீர்வதிங்க. குடும்ப தேவைகள் எல்லாவற்றையும் சந்தித்து அவர்களை உம்முடைய திருப்பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாதபடி எல்லாரும் மண்டை கூடி சேர்ந்து கத்தாவே உம்முடைய வார்த்தைகள் இந்த ஜனங்களை விடுதலையாக்கும்படியாய் கொடுக்கப்படுகிற ஒவ்வொரு பாடல்களும் வார்த்தைகளும் கத்தாவே ஆசீர்வாதத்துக்குரியவைகளாய் மாறட்டும் ஆண்டவரே. அநேகரை கொண்டு வரட்டும். எல்லாரையும் ஆசீர்வதிங்க. இன்னும் கத்தாவே குடும்ப தேவைகள் எல்லாவற்றையும் சந்தித்து அவர்களையும் பிள்ளைகளையும் பாதுகாக்க முடியாது ஒப்பு கொடுத்து சுபிக்கிறோம் ஆண்டவரே. இன்னும் வரப்போ ஒவ்வொரு ஊழியக்காரரையும் உடைய திருப்பாத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். விசேஷமாய் ஒத்த ஊழியக்காரனாகிய ஞான பிரசமங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஏற்ற நேரத்துல வந்து தடைகள் எல்லாம் நீக்கி கத்தாவே உடைய வார்த்தையை கொடுக்கும்போது அவரையும் உடல் சுகம் பலம் ஆரோக்கியம் கொடுத்து ஆசீர்வதிக்கும்படியாய் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். இன்னும் அவரை தொடர்ந்து வருகிற ஒவ்வொரு ஊழியக்காரன் மேலும் உம்முடைய அபிஷேகம் இறங்கட்டும். அவர்கள் நடத்துகிற சபைகளில் அநேக ஆத்துமாக்களை கொண்டு வரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். விசுவாச மக்கள் விசுவாசத்தோடு கத்தாவே நம்பிக்கையோடு உண்மை பின்பற்றி உடைய பரியந்த நிலை நீக்கும்படியாய் கத்தர் உம்முடைய ஜீவ கிரீடத்தை பெறும்படியாய் அவர்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. அந்த ஊழிய குடும்பங்களின் பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்க. உங்களுடைய இரத்த குட்டைகளாக மறைத்துக் கொள்ளுங்க. தொடர்ந்து அவர்களுடைய தேவைகள் ஆசீர்வாதங்கள் குடும்ப காரியங்கள் எல்லாவற்றிலும் உம்முடைய கிருபை எப்போதும் இருக்கட்டும் ஆண்டவரே. அப்பா காலை தோறும் உம்முடைய கிருபை புதிதாய் இருக்கிறது. உம்முடைய மகிமை புதிதாய் இருக்கிறது ஆண்டவரே. எங்களை நடத்துகிறவர் நீர் தானே கத்தாவே தகப்பனே. ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். எல்லாரையும் பாதுகாத்துக் கொள்ளுங்க. இஸ்ரவேல் மக்களுக்காக ஜெபிக்கிறோம். யோத ராஜசிங்கமாய் அந்த தேசத்தை வந்து ஆசீர்வதிக்க போகிறவர் நீர் என்பதை அறியாதபடி வாழ்கிற அந்த இஸ்ரவேல் மக்களை கத்தர் நிரழித்துக் கொள்ளும்படியாய் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த உலகத்தை ஆளுகிற கூட்டம் ஒரு சிறு கூட்டம் ஆண்டவரே. அப்பா நீங்கள் ராஜாக்களை உம்முடைய ஜாதிக்குள் தெரிந்து கொள்ள என்று சொன்னது போல அப்பா தகப்பனே அந்த ஜாதி அந்த யூத கூட்டம் இந்த உலகமெங்கிலும் ஆளுகை செய்து கொண்டிருக்கிறது ஆண்டவரே. ஆனாலும் உண்மை அறிய முடியாதபடி கட்டப்பட்டிருக்கிற கண்கள் திறக்கப்பட வேண்டும். உம்முடைய வருகைக்கு முன்பாக அவர்களை ரட்சிப்புக்குள்ளாக வர வேண்டும் ஆண்டவரே. இன்னும் அயலுள்ள ஒரு தேசத்தை ஒப்புக் கொடுக்கிறோம். அப்பா உம்முடைய ரட்சிப்பு அந்த தேசங்களுக்கும் கிடைக்கட்டும். உம்முடைய சத்தியம் அந்த தேசத்தை விடுதலையாக்கட்டும் ஆண்டவரே. உமக்கு எதிராய் விரல்களை நீட்டும் அந்த ஜனங்கள் அழிவுக்கு நேராக போகிறார்கள் என்பதை ஒரு ஊழியக்காரன் அறிவிக்கட்டும் ஆண்டவரே. அநேக ஊழியங்களை அந்த இடத்திலே பெருக பண்ணும்படியாய் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த கடைசி காலங்களில் இந்த உலகமெங்கிலும் நடக்கிற எல்லா அனர்த்தங்களும் எல்லா இயற்கை அழிவுகளிலும் இருந்து ஒவ்வொரு ஜனமும் கர்த்தாவே அழிந்து போகும் முன்பாக உம்முடைய ரட்சிப்பை காணட்டும் ஆண்டவரே. தொடர்ந்து வழி நடத்துங்க. ஒப்பு கொடுக்கிறோம். எல்லா தேசத்தையும் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. பாதுகாத்துக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க. கனடா தேசத்தை ஒப்பு கொடுக்கிறோம். ரட்சிப்பை காணட்டும் இந்த ஜனங்கள் கர்த்தாவே. உம்மை முழுமையாய் கண்டறியத்தக்க வழிகளை அவர்கள் தேடியாகலும் கண்டுபிடிக்க
நீரத்தை இருதயங்களில் பேசுங்க ஆண்டவரை. அநேக ஊழியங்களை பெருக பண்ணுங்க. இலங்கை தேசத்திலே பெருக பண்ணுங்க. அந்த தேசத்தையும் ஆசீர்வதிங்க. எல்லாவற்றையும் அன்பர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வச்சு ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். பள்ளத்தாக்கில் நடக்கும் போது என்னை காண்பவரே, தாகத்தாலே கதரும் போது என்னை கேட்பவரே. பள்ளத்தாக்கில் நடக்கும் போது என்னை காண்பவரே, தாகத்தாலே கதரும் போது என்னை கேட்பவரே. என்கோர் நீரெந்தன் துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே. என்கோர் நீரெந்தன் துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே. ஆவியானவரே, 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 ஆவியானவரே. பள்ளத்தாக்கில் நடக்கும் போது என்னை காண்பவரே, தாகத்தாலே கதரும் போது என்னை கேட்பவரே. இருள் நிறைந்த பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் கலங்க மாட்டேன், திகைக்க மாட்டேன், நீர் என்னோடுண்டு. இருள் நிறைந்த பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் கலங்க மாட்டேன், திகைக்க மாட்டேன், நீர் என்னோடுண்டு. வார்த்தையாலே தேற்றுவீர், சமூகத்தாலே நடத்துவீர். வார்த்தையாலே தேற்றுவீர், சமூகத்தாலே நடத்துவீர். என்கோர் நீரெந்தன் துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே. என்கோர் நீரெந்தன் துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே. ஆவியானவரே, 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 ஆவியானவரே. பள்ளத்தாக்கில் நடக்கும் போது என்னை காண்பவரே, தாகத்தாலே கதரும் போது என்னை கேட்பவரே. சோர்ந்து போகும் நேரத்திலும் பலனை தருகின்றீர், சத்துவம் இல்லா வேளையில் அதை பெருகச் செய்கின்றீர். சோர்ந்து போகும் நேரத்திலும் பலனை தருகின்றீர், சத்துவம் இல்லா வேளையில் அதை பெருகச் செய்கின்றீர். பலனடைந்திடுவேன், உயர பறந்திடுவேன், புது பலனடைந்திடுவேன், உயர பறந்திடுவேன். என்கோர் நீரெந்தன் துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே. என்கோர் நீரெந்தன் துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே. ஆவியானவரே, ஆவியானவரே, ஆவியானவரே,
பள்ளத்தாக்கில் நடக்கும்போது என்னை காண்பவரே, தாகத்தாலே கதரும் போது என்னை கேட்பவரே, பள்ளத்தாக்கில் நடக்கும் போது என்னை காண்பவரே, தாகத்தாலே கதரும் போது என்னை கேட்பவரே. Praise Lord, sister. Praise Lord, sister Ranjini. பிரைஸ் லார்ட் சிஸ்டர் கருணா. உண்மையிலே ஒரு அருமையான ஒரு பாடல், மிகவும் ஆசுவமா இருந்தது. அதுக்கு ஜெபித்தீர்கள், மிகவும் ஆசுவமா இருந்தது. கர்த்தர் உங்களை உங்கள் ஊழியங்கள் மிக கையெட்ட செய்யும் சகல காரியங்களும் தேவன் ஆசீர்வதிப்பாராக. சிஸ்டர் ரஜினி. ஆமென். நன்றாக ஒரு பாட்டை பாடினீர்கள் சிஸ்டர் கருணா, நல்ல வார்த்தைகள். ஆமென். ஆசீர்வாதமாக இருந்தது. God bless you. அடுத்ததாக ஆமென். அடுத்ததாக நாங்கள் சங்கீதத்தை வாசிக்க போகிறோம். சங்கீதம் 103, பக்கம் 1393, 1393 பக்கம். I would like to read Psalm 103. Praise the Lord, O my soul. All my most in being, praise his holy name. Praise the Lord, my soul, and forget not all his benefits. For he forgives all your sins and heals all your diseases, who redeems your life from the pit and drowns you with love and compassion, who satisfies your desires with good things, so that your youth is renewed like the eagles. Amen. The Lord works righteousness and justifies all those who are oppressed. He made known his ways to Moses, his needs to the people of Israel. The Lord is compassionate and glorious, slow to anger, abound in love. He will always be gracious, and he causes, and nor will he harbor the anger forever, and he will not always accuse. He does not treat us as sin deserves, or repay us according to our iniquities. For as high as the heavens are above his earth, so great is his love for those who fear him. For as the east is from the west, so far has he removed our transgressions from us. Thank the Lord for the word. The Lord's encouraging word for all of us that need encouragement through the Psalms. Always the psalmist through David has been calling upon the Lord deep down from his heart's yearning to be in his presence and his love through the ways he has been led by the Lord, and it's been an encouraging sermon, the way in which the psalmist has been writing for us to go to the Lord the same way. So thank the Lord for that word. Amen. At this time, I would like to invite Sister Dolly to come and pray for the workers. Sister Dolly, நான் இப்பொழுது அழைக்க போகிறேன். அவர் வந்து ஊழியர்களுக்காக ஜெபிப்பார். Sister Dolly. Praise the Lord, praise the Lord. Praise the Lord. நன்றி சாமி, நன்றி இயேசுவே, நன்றி அப்பா. இந்த மாலை நேரத்தை எங்களுக்கு நீங்க உங்களோட வெளிச்சத்தை அனுப்பி உங்களுக்கு மகிழ்ந்து சந்தோஷமா இருப்பதற்கு தந்த இந்த மகா பெரிதான நித்திய வெளிச்சம், வானொலி நித்திய வெளிச்சத்துக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் ஐயா. அப்பா, வரப்போற ஒவ்வொரு ஊழியக்காரங்களையும் கூட கரத்துல கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, நீங்க யாவரையும் பேர் சொல்லி அளித்து உங்கள் உள்ளங்கையில் வரைந்து இருக்கிறீங்க ஐயா. அப்பா, உங்களோட நிழலாக உங்கள் அருகில் நின்று ஆண்டவரே நீங்க அவர்களை காத்து வர்ற தகப்பனா இருக்கிறபடியா நன்றி செலுத்துறேன். உங்களோட சித்தத்தின்படி அவர்களை வழி நடத்துங்க ஐயா. விசுவாசத்தினாலே முடி சூடுங்க ஐயா. ஒரு விசுவாசம், புதிதான அன்பு, விசுவாசம், நம்பிக்கை, எல்லா ஊழியர்களும் புதிதான ஒரு அன்பில வளர்வதற்கு இவர்கள் யாவரை உங்கள் அன்புல என்னை கட்டுங்க ஆண்டவரே. அப்பா, விசுவாசத்தினால் நீதி
நீதிமான் பிழைப்பான். விசுவாசியே பதறாதே, கலங்காதே, திகையாத. கல்வாரி நாயகன் கைவிடாரே. ஆமேன் ஐயா. நீங்க ஒருபோதும் எங்களை கைவிட மாட்டீங்க அப்பா. எந்த மரண பள்ளத்தாக்கில் இருளில் நடந்தாலும் ஐயா, உங்களோட எங்கள் மேல் நோக்கமா இருக்கிறபடியா நான் நன்றி செலுத்துறேன் ஐயா. அப்பா, வரப்போற ஒவ்வொரு ஊழியக்காரங்களையும் நீங்க அபிஷேகித்து உங்களோட அன்பினாலும் நிறைத்து அப்பா, உங்களுக்கண்டு ஊழியம் செய்கிறவர்களாக இன்னும் அதிகமாக உங்கண்டையில் இழுத்துக் கொள்ளுங்க. உங்களுடைய காந்தமான அன்புல நிலைத்திருப்பதற்கு எந்த விதமான விரோதங்கள், கஷ்டங்கள், நஷ்டங்கள் வந்தாலும் அப்பா, உங்களுக்குள்ள மகிழ்ச்சியா இருப்பதற்கு யாவரையும் நீங்க அழைத்த அழைப்பின்படி யாவரையும் அப்பா உங்களோட சித்தத்தின்படி நடத்துங்க. இரத்த கோட்டைக்குள்ள மறைத்து வைங்க அப்பா. உங்களோட வார்த்தைகளை அனுப்பி எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் எங்களுக்கு உயிர்ப்பிக்கிற அந்த வசனத்தை உங்களுடைய வசனத்தின் மூலமா எங்களுக்கு உயிர்ப்பித்து எங்களுக்கு தர்ற அந்த புதிதான மன்னாவிற்காக நான் நன்றி செலுத்துறேன் ஐயா. அப்பா, இந்த நேரத்துல, இந்த காலை நேரத்துல அப்பா, எப்பொழுதும் எங்க கூட நீங்க கூட இருந்து இன்று வரையும் ஒவ்வொரு ஊழியக்காரங்களையும் நீங்க உங்களோட சித்தம்படி வழிநடத்தி கொண்டு வர்ற கிருபைகளுக்கு நன்றி. இப்பொழுதும் உங்களோட சமூகத்தை, உங்களோட பிரசனத்தை உணரக்கூடியதாக யாவரும் ஐயா, ஏனோ தானோ இது ஒரு தியேட்டர் மாதிரி நின்று இங்க நாங்க ஏதோ ஒரு டிராமா செய்யற மாதிரி செய்யாமைக்கப்பா, நாங்க முழு மனதோட உங்களுக்கு ஊழியம் செய்யற ஊழியக்காரங்களை நினைத்து தேவ பயத்தோட உங்களை நாங்க ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிப்பதற்கு யாவருக்குள்ள ஒரு பெரிதான அன்பை கொடுத்து அவங்களை உற்சாகமாக்கி அவங்க சோர்ந்து போற நேரங்கள் அப்பா, அவங்களுக்கு உங்களோட உன்னதத்தின் உற்சாகத்தை கொடுத்து அவங்களை அப்பா வழி நடத்தும்படியா கேட்டுக்கிறோம் ஐயா. அப்பா, உங்களுக்காக சாட்சியாக நாங்க நிலை நிற்பதற்கு எங்களுக்கு தந்த இந்த மகா பெரிதான அன்புக்கு நாங்க நன்றி செலுத்துறோம். உங்களோட நாம மட்டுமே மகிமை படுவதாக அப்பா. எங்கள் மூலமாக உங்கள் கண்களை வச்சின் வழி நடத்தி கொண்டு வர கிருபைகளுக்கு நன்றி. உங்களுடைய நாமம் மட்டுமே மகிமைப்படுவதாக என்று கூறி யாவருக்கும் ஜெபித்து உங்களுக்கு ஆசீர்வதிக்கிறேன் இயேசுவின் மூலம். என் பிதாவே நன்றி இயேசு. எங்கள் ஜெபத்தை கேட்பதற்கு நன்றி. இயேசுவின் நாமம் மட்டுமே மகிமைப்படுவதாக என்று கூறி ஜெபிக்கிறேன். நன்றி இயேசுவே. ஆமேன், 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 ஆமேன். ஆண்டோட அழகான கண்கள் தான் என்னை சந்தித்தது. அப்ப அந்த பாட்டியை பாட போகிறேன். நன்றி இயேசுவே. நீங்க உங்களோட கண்களினால எங்களை தேடி எடுத்து உங்களோட அழகான கண்கள் எங்களை கண்டது ஐயா. அப்ப எங்களோட உள்ளத்துல நாங்க இன்று அப்படி உங்களுக்கு முன்பாக நிற்பது உங்களோட மக்கா பெரிதான அழைப்பு ஐயா. அதுக்காக நான் நன்றி செலுத்துறேன். நன்றி இயேசுவே. நன்றி. ஆமேன், ஆமேன், ஆமேன். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்து நான் உயிர் வாழ்கின்றேன். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்து நான் உயிர் வாழ்கின்றேன். யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே. யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே. அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்து நான் உயிர் வாழ்கின்றேன். தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே. தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே. அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்து நான் உயிர் வாழ்கின்றேன். ஒன்றும் இல்லாத என்னை காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த நல்ல நேசரே. ஒன்றும் இல்லாத என்னை காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த என்ன நல்ல நேசரே. ஒன்றும் இல்லாத என்னை காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த நல்ல நேசரே. அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்து நான்
உயிர் வாழ்கின்றேன். உம்மலகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்து நான் உயிர் வாழ்கின்றேன். ஆமேன் ஐயா. நான் இன்றைக்கு உயிரோடு இருப்பத கத்தடைக்கு சுத்தமான கிருபை. என் வாழ்க்கையில நடந்த ஆபத்தான ஹார்ட் ப்ராப்ளங்களும் அந்த அந்த வேதனையில் நான் தவித்துக் கொண்டிருந்த கத்தர் என்னை தூக்கி எடுத்து அவருக்கென்று ஒரு கருவியாக மாற்றி என்னை அவருக்கென்று அவருடைய சித்தத்தின்படி வழி நடத்தி கொண்டு வரும் தகப்பனுக்கு நான் நன்றி செலுத்துறேன். இயேசு அவர் இல்லாவிட்டால் எங்களை மனிதரால் ஒன்றுமே செய்ய முடியாது. நான் இந்த அவருடைய சமூகத்தை எனக்கு இப்பொழுது உணரக்கூடியதா இருக்கு. அப்படியாத்தான் அவருடைய கண்கள் என்னை கண்டதுபடினால் நான் இன்று உயிர் வாழ்கின்றேன். அவருடைய வல்லமை நிறைந்த கரத்துக்கு நான் நன்றி செலுத்துறேன். கர்த்தர் நாம மட்டுமே மகிமைப்படுவதாக. நன்றி நன்றி கோடி கோடி நன்றி இயேசுவே என்று சொல்லி அவரை மட்டுமே நாங்கள் மகிமைப்படுத்த தந்தை கிருபைகளுக்கு எல்லா ஊழியக்காரங்களையும் உங்களோட சித்தத்தின்படி நீங்க வழி நடத்தி கொண்டு வர்ற கிருபைகளுக்கு நான் நன்றி செலுத்துறேன். உங்களோட நாம மட்டுமே மகிமைப்படுவதாக. நன்றி இயேசுவே, நன்றி. ஆமேன் 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 ஆமேன். நன்றி சிஸ்டர் டாலி. நன்றாக வடிவான அழகான பாட்டை பாடினீர்கள். அத்துடன் நன்றாக ஜெபித்தீர்கள். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.